Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் இடமாற்றம் செய்யும் தீர்மானத்தை ரத்து செய்யவில்லை எனில் வருகிற 7 மற்றும் 15ஆம் தேதிகளில் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி அறிவித்துள்ளார். ராசிபுரம் நகர பகுதியிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அணைப்பாளையம் பகுதிக்கு இடமாற்றம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விடியா அரசின் நகராட்சி அறிவிப்பை கண்டித்து அதிமுக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் ராசிபுரத்தில் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி, ராசிபுரம் பேருந்து நிலையம் இடமாற்றம் செய்யும் தீர்மானத்தை ரத்து செய்யவில்லை எனில் வரும் 7 மற்றும் 15ஆம் தேதிகளில் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக எச்சரித்தார். எங்களுடைய இயக்கத்தினுடைய சார்பாகவும் அந்த தீர்மானத்தை ரத்து செய்ய வேண்டும். அதே போல இந்த பஸ் நிலையம் இங்கேயே தொடர வேண்டும். இந்த பஸ் நிலையத்திற்கு இன்னும் அதிக வசதி செய்தல்வதற்காக புறவழிச்சாலையை ஏற்படுத்த வேண்டும் என்று எங்கள் கோரிக்கையை அவர்களுக்கு வைக்கின்றோம். இது நிறைவேறவில்லை என்று சொன்னால் இங்கே அனைத்து கட்சியின் சார்பாக அடுத்தது 7ஆம் தேதி என்றும் அதற்கடுத்தது 15ஆம் தேதி என்றும் பலகட்ட போராட்டம் அறிவித்திருக்கின்றார்கள். இதற்கு ஒரு அரசு மக்களுக்கான அரசாக இருக்க வேண்டும், மக்கள் விரோத அரசாக இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த ராசிபுரம் நகரத்தில் நடைபெறுகின்ற இந்த போராட்டம். இந்த மக்களுடைய சார்பாக மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற வகையில் இந்த எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் அவர்களோடு மற்ற கட்சிகளோடு இணைந்து இதற்கு போராடும். இதை கைவிடுகிற வரை தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். நீதிமன்றத்தில் நீதி கிடைத்துள்ளது என்றும் ஜாமீன் கிடைத்து தற்போது வெளியே வந்திருக்கிறேன் என்றும் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். விடியா திமுக அரசின் ஏவல் துறையால் இருவேறு பொய் வழக்குகளில் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறைச்சாலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த வழக்கு கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை ஜாமீனில் விடுவிக்க நீதிபதி பரத்குமார் உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனக்கு நீதிமன்றத்தில் நீதி கிடைத்துள்ளது என்றும் இந்த வழக்கை சட்டப்படி எதிர்கொள்வேன் என்றும் தெரிவித்தார். சிவில் வழக்கு 3 மாதத்துக்கு முன்னே நடந்ததாக சொல்லி ஒரு எஃப்ஐஆரை போட்டு, அது ஒரு எஃப்ஐஆரில் 2 எஃப்ஐஆர் போட்டு இதை கிரிமினல் கேஸ் ஆக்கி உள்ளே வைக்கணுங்கிறது அவர் அரசியல் பழிவாங்கும் எண்ணத்தோடு நடந்த கேஸ் இது. நீதிமன்றத்துக்கு போனால் நீதி கிடச்சிருக்குது, பெயில் கிடச்சிருக்குது. கண்டிப்பாக இந்த கேஸில் நாங்கள் ஜெயிப்போம். இதுக்கு முன்னே எங்கிட்ட கேஸ் கிடையாது, அரசியல் கேஸ் தான். இந்த 3 வருஷத்தில் மட்டும் என் மேலே இதோட 31 கேஸ் போட்டிருக்காங்க. 31 கேஸ் போட்டிருக்காங்க. அதனால இந்த கேஸெல்லாம் பற்றி நாங்கள் பயப்படுறதில்ல. எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் சொன்னது மாதிரி எத்தனையோ இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு இந்த கையாளாகாத திமுக அரசு பழிவாங்க நடவடிக்கை தான். கரூரில் இருக்கக்கூடிய திமுக யார் உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய தூண்டுதலின் பேரில் போடப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தில் சரியான எங்களுக்கு நீதி கிடச்சிருக்குது. கண்டிப்பாக அது நீதிமன்றத்தில் சந்தித்து இந்த வழக்கிலிருந்து வெளியில் வருவோம். மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோயில் பேரூராட்சி கூட்டத்தில் பங்கேற்ற விடியா திமுக பேரூராட்சி தலைவி பூங்கொடியின் கணவர் அலெக்சாண்டர் அதிமுகவினரை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடல்நலக்குறைவு காரணமாக பேரூராட்சி 9வது வார்டு கவுன்சிலர் ராஜகார்த்திகேயன் பங்கேற்காத நிலையில் அவரை தகுதி நீக்கம் செய்யும் நடவடிக்கையை திமுக பேரூராட்சி தலைவர் மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. ராஜகார்த்திகேயன் தரப்பில் விளக்க கடிதம் அளிக்கும் முன்னரே அவர் விளக்க கடிதம் அளிக்கவில்லை என பேரூராட்சி கூட்ட அஜெண்டாவில் இடம்பெற்றுள்ளதை அதிமுகவினர் தட்டி கேட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விடியா பேரூராட்சி தலைவியின் கணவர் அலெக்சாண்டர் நடுரோட்டில் அதிமுகவினர் மீது தாக்குதலில் ஈடுபட்டுள்ளார். இதனால் அந்த பகுதி பரபரப்புடன் காணப்பட்டது. வைத்தீஸ்வரன் கோயில் மட வளாகத்தில் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் ஒரே இடத்தில் 2 முறை போடப்பட்ட தரமற்ற சாலை குறித்து ஆதாரத்துடன் புகார் அளித்ததால் தங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக பேரூராட்சி அதிமுக செயலாளர் போகர் ரவி குற்றம் சாட்டினார். கடந்த 6 மாதத்திற்கு முன்னால் வைத்தீஸ்வரன் பகுதியில் ஒரு சிமெண்ட் சாலை போடப்பட்டது, வடக்கு மடவளாகம் என்ற இடத்தில். அந்த சிமெண்ட் சாலை சரியான தரமாக போடாதனால் தெருமக்கள் அனைவரும் தினசரி புழுதி பறக்க ஆரம்பித்ததனால் அடுத்த முறையும் போட்டார்கள். 2வது முறை போட்டும் புழுதி பறக்க ஆரம்பித்ததனால் நாங்கள் மாவட்ட ஆட்சியர், மனித உரிமை ஆணையம் மற்றும் சிஎம் செல் இவங்களுக்கெல்லாம் தபால் எழுதி
ஃபோட்டோவோட தபால் எழுதியிருந்தோம். இதேமாரி மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 2 முறை சிமெண்ட் போட்டாங்க, சிமெண்ட் ரோடு போட்டாங்க, ஒரே புழுதி பறந்து வீட்டில் குடியிருக்க முடியல அப்படின்னு சொல்லி திருப்பி 3வது முறையும் அந்த ரோடை போட வச்சாங்க. இந்த காழ்ப்புணர்ச்சி காரணமாக நாங்கள் எங்களுடைய கவுன்சிலரை அவர்கள் தகுதி நீக்கம் செய்வதற்கு ஈஓவிடம் சொல்லி கடுமையாக ஈஓவை மிரட்டி இந்த காரியத்தை செய்ய வைத்திருக்கிறார். மேகதாது அணை தொடர்பாக தமிழ்நாட்டுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாரில்லை என விடியா திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியின் கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் தெரிவித்துள்ளார். இதற்கு விடியா திமுக அரசு என்ன பதில் சொல்லப்போகிறது என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேகதாது அணை தொடர்பாக தமிழ்நாடு அரசும் கர்நாடக அரசும் அமர்ந்து பேசி தீர்வு காண வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் டெல்லியில் பிரதமரை சந்தித்த டி.கே. சிவக்குமார் மேகதாது அணை குறித்து பேசியுள்ளார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாடு அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்த தாங்கள் தயாராக இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். மேகதாது அணை விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட வேண்டும் என்று பிரதமரிடம் வலியுறுத்துவதாகவும் டி.கே. சிவக்குமார் குறிப்பிட்டார். இந்த நிலையில் டி.கே. சிவக்குமாரின் இந்த பேட்டி குறித்து பேசிய தமிழ்நாட்டு விவசாயிகள், திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சி காவிரி மேலாண்மை வாரியத்தின் உத்தரவை காற்றில் பறக்க விடுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர்.